நீங்கள்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1969 தானே பாலசுப்ரமணியம் பாடத் தொடங்கினார். தமிழில் 1969, நான் தெலுங்கில் தொடங்கினது 66, உடனடியாக பாடினது கன்னடத்தில் 1967. எனக்கு தமிழில் ஸ்வர பிச்சை போட்டவர் என் தந்தைக்கும் மேலான மெல்லிசை சக்கரவர்த்தி மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் சாந்த நிலையம் படத்தில் இயற்கையனும் இளையகண்ணி அப்படின்ற பாட்டோட சுசீலம்மாவோட சேர்ந்து பாடின பாட்டு. அண்ட் lot of time had happened. I cannot believe 50 years had happened since I started singing. அதில் யாராவது ஒரு கலா ஸ்வரூபத்துக்கு ஒரு நிறைய கௌரவம் கிடைச்சதுன்னா அது அவன் ஒருத்தனால தான் சாத்தியமாயிடுச்சுன்னா அது ரொம்ப முட்டாள்தனம். அதில் ஒரு பெரிய பங்கு எனக்கு இருக்குது. நான் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணேன். அதுக்காக நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணேன் நான். பட் எத்தனை பேரோட ஒத்துழைப்பு, எங்கள் ப்ரொடியூசர்ஸ், நான் வேணும்னு சொல்லி எனக்கு பாட்டு கொடுத்தவங்க, மியூசிக் டைரக்டர்ஸ், பாட்டு எழுதின கவிஞர்கள், இசைக்கருவிகள் வாசித்த எத்தனையோ நண்பர்கள், அதுக்கு அழகாக பதிவு செஞ்ச ரெக்கார்டிஸ், நல்லா நடித்த நடிகர்கள், அவங்க எல்லாரோட சேர்ந்து என்னை இத்தனை வருஷமாக கேட்டு காப்பாற்று ஆசை கொடுத்துட்ருக்கோம் எல்லா 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 உலகத்தில் எங்கெங்கே இருக்காங்களோ இசை ரசிகர்கள், அவங்க எல்லோருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு சிறு மீட்டிங். அதுலேயும் எனக்கு ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் முகமது ரஃபி அவர்கள். போய் அண்மையில் ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு மெமோரியல் திறந்தாங்க பாம்பேயில். ஐ வாஸ் தேர். அவங்க குடும்பம் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் எங்கள் அண்ணா கான கந்தர்வா ஸ்ரீ யேசுதாஸ் அவர்கள். அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை. இதெல்லாம் பண்ணுறோன்னு அவர் வரமாட்டாருன்னு தெரியும் எனக்கு. ஆனால் கேட்டதே நேராக கூட போய் நான் கேட்கவே இல்லை. அவர் சரண் தான் ஃபோனில் கேட்டதுக்கப்புறம் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, ஃபார்மாலிட்டி இல்லை, நான் என் தம்பி ஃபங்க்ஷனுக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொல்லி அவர் வந்ததுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருடைய கடன் நான் தீர்க்கவே முடியாது. ஸோ இதை விட திஸ் இஸ் நாட் அ செலிப்ரேஷன், திஸ் இஸ் ஓன்லி ஏ ஃபங்க்ஷன் வேர் தி என்டையர் ஃபேமிலி. நீங்கள் கூட இல்லாமல் நான் எங்கே போயிருக்க முடியும்? நான் ஆரம்பித்த புதுசில் எலக்ட்ரானிக் மீடியாவே கிடையாது. எப்பயாவது பேப்பரில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார்னா அது கட் பண்ணி வச்சுப்பேன், ஃபோட்டோ வந்ததுன்னா எடுத்து வச்சுப்பேன். அப்படி இருந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் கூட உங்களுக்கும் நான் நிறைய பேர், நீங்கள் சில பேர் பிறந்திருக்க மாட்டீங்க, சில பேர் அப்போ இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்க மாட்டீங்க, சில பேர் இன்னும் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜெனரலாக நான் ப்ரெஸ் பற்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வளர்த்த பசங்க நாங்கள் எல்லாம் கூட, பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா ஒரு 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 தாறுமாறான வார்த்தை என்னை பற்றி ஒருத்தரும் எழுதுனது கிடையாது இத்தனை நாளைக்கும், இத்தனை வருஷமும். அதுக்கு காரணம் நானும் இருக்கிறேன், என்னுடைய கேரக்டர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் தேவையில்லாமல் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பத்திரிகைகள் சிலது இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படி இல்லாமல் யார் இருந்தாலும் என்னை பற்றி நல்ல வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கீங்களே தவிர, ஸோ உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க முடியும்? ஒரே ஒரு வணக்கம், అவ்வளோதான் சொல்ல முடியும். యూ హవ్ బీన్ వెరీ కైండ్ విత్ మీ, ఐఎమ్ వెరీ గ్రేట్ఫుల్ టు యూ. అట్లాగే తెలుగు ప్రెస్కు సంబంధించిన వాళ్ళందరికీ కూడా 1996 డిసెంబర్ 15న రేఖాన్ మురళి ఆర్ట్స్ శ్రీ 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 మర్యాద రామన్న, ప్రొడ్యూస్డ్ బై శ్రీ పద్మనాభం గారు, ఆ సినిమా కోదండపాణి గారు నాకు మొట్టమొదటి అవకాశం ఇచ్చారు. మీ అందరికీ తెలిసిందే. ఈ పక్క థియేటర్లోనే రికార్డ్ చేశాం. ఇవాళ ఆ రికార్డింగ్కి సంబంధించిన ఒక విషయాన్ని చెప్పడం కోసం నేను ఒక వ్యక్తిని వేదిక మీదకి పిలవాలి. రారా ఇక్కడికి. I'll say in English first. If that fellow was not there on the 15th December, I would not have become a singer at all. நாங்கள் 2 பேருமே ஒரு ரூம்மேட்ஸ். அவன் ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி that day 2 o'clock was the call sheet. Kuchara. And 2 or 3 days earlier, we have rehearsed, we have done so many things. And that song was, I have to sing along with Sushila Amma, P.B. Srinivas sir,
and another great stage actor and singer, Sri Raghu Ramaya. So they said 2 o'clock the car will come and pick me up. So I had only 3 pairs of dress, and the best dress I had, and waiting for the car with a lot of tension because I never seen a recording theater until then. And 2 o'clock, 3 o'clock, 3:30, the car has not come. Then this is a common thing, that's why I'm talking in English, you can all understand. Then I thought, maybe the producers didn't like my singing, that's why they have not sent the car. But this fellow was saying, let us go. There might be some Those days, I didn't have phone at my home, no cell phones. Something wrong would have happened, ra. Podan ra. I said, no. If they wanted us, they could have sent the car. The car has not come. Then I was taking off my dresses and thought, we'll go out somewhere. He said, no. We both had cycles at that time. We'll go to Vijaya Gardens. We'll see what happens. I said, who will entertain us into Vijaya Gardens? Nobody will take us inside Vijaya Gardens. பரவாயில்ல, இது ராரா, பரவாயில்ல வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி சரி 2 பேர் ஆத்திரேயபுரம் சூளமேடு ஹைரோட்டில் இருந்தேன். நாங்கள் அங்கேருந்து சைக்கிள் போட்டுவிட்டு இங்கே வந்தோம். நான் பின்னாலேயே இருந்தேன், இவன் முன்னால் வந்தான். ரொம்ப நாள் இருந்தார் ஒரு மலையாளி ஜென்டில்மேன் ஹூ வாஸ் தி செக்யூரிட்டி தேர். இவன் போயிட்டு குட் ஈவினிங் சொன்னான். என்ன அப்படின்னாரு, என் ஃப்ரெண்டு அவன் இன்னைக்கு பாடுறான் ரெக்கார்டிங் தியேட்டரில், கார் வரல, கொஞ்சம் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா போகிறான். ஓ, உங்கள் ஃப்ரெண்ட் பாடுறாரா, ஆக்டிங் பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் கிண்டல் பண்ணார். ஏண்டா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போய் படிங்கடான்னு சொல்லி பணம் கொடுத்து அமிச்சா இங்கே வந்து விஜயா கார்டன்ஸ் பார்க்கலாமா, ஸ்டுடியோ பார்க்கலாமான்னு பொய்யெல்லாம் சொல்ல விட போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு அழுவா குறாது, வேணாண்டா இந்த அவமானம் வேணாம், நம்ம போகலான்னு இருறா அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். சார், இந்த 2 சைக்கிளும் இந்த பையன் நான் இங்கே வைப்பேன், என்னை உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு அங்கேருந்து இங்கே கம்யூனிகேஷன் கிடையாது, நான் போயிட்டு ப்ரொடக்ஷன் ஆளுங்க யாராவது கூட்டின்னு வர்றேன், அவங்க சரின்னு அனுப்புங்கன்னு. கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார். ஏதோ பாவம் இறக்கம் அவருக்கு. சரி போயிட்டு வா, குயிக்காக வந்துடு, நீ போய் எங்கள் ஷூட்டிங் ஐட்டம் பார்த்துட்டு இருக்காது ரெக்கார்டிங்கில் அப்படின்னு சொன்னார். இவர் உள்ளே போய் அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். 4:30 மணி. சுசீலம்மா வந்தாச்சு, ஸ்ரீனிவாஸ் சார் வந்தாச்சு, எவ்ரிபடி வாஸ் தேர். அண்ட் ஐ கம் at 4 o'clock and the music director comes out of the hall and says, you think you are Ghantasala or T.M. Soundarajan now? What time is your call sheet? 2 o'clock? You are coming at 4 o'clock, he said. I said, sir, the car has not come. No, that fellow went at 2 o'clock. Why did not the car has come? I don't know, sir. சரி வா, உள்ளே போய் ரிஹர்சல்ஸ் பண்ணால் ரெக்கார்டிங் ஆச்சு, அது வேறு விஷயம். What had happened, the driver, I still remember his name, Gopi, he hit a boy on the road. ஒரு பையன் குறுக்க வந்தான்னு இடிச்சிட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் பயந்துட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து எங்கே பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடுறானான்னு பயம் அவனுக்கு. அங்கே போய் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 5 மணி ஆகிடுச்சு. அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கும் பயந்துட்டான் ப்ரொடக்ஷனுக்கு, இங்கே விஜயா கார்டன்ஸ்க்கு. அவன் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படின்னு அந்த இதில் இருந்துட்டான். தட் வாஸ் வாட் ஹேட் ஹேப்பன். இஃப் திஸ் ஃபெலோ வாஸ் நாட் தேர், ஐ வுட் நாட் ஹேவ் கான் டு விஜயா கார்டன்ஸ் அட் ஆல். நான் வந்தே இருக்க முடியாது, எனக்கு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியே இருக்க முடியாது. தேங்க்யூ முரளி, தேங்க்யூ ஸோ வெரி வெரி மச். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ఇంట్రడ్యూస్. థ్యాంక్ యూ. సో ఆ రోజు అలా జరిగింది. ఆ కోదండపాణి అనేటటువంటి వ్యక్తి కనుక లేకపోతే నా జీవితమే లేదు. అందుకనే నా రికార్డింగ్ స్టూడియో కూడా కోదండపాణి ఆడియో ల్యాబొరేటరీస్ అని పేరు పెట్టుకున్నాను. వెల్, నథింగ్ ఈజ్ హంకీ డోరీ. జీవితం ఏది కూడా మిట్టపల్లాలు లేకుండా ప్రయాణం జరగదు. ఐ ఆల్సో ఫేస్ సో మెనీ థింగ్స్. ఐఎమ్ స్టిల్ ఫేసింగ్ సో మెనీ థింగ్స్ in my personal life and musical life, but I'm very happy about whatever I got. I think God has given me more than what I deserve. I am very very happy and very happy. So ఆంధ్ర రాష్ట్రంలోనే కాకుండా ప్రపంచంలో ఎక్కడ ఉన్న వాళ్ళైనా సరే సంగీతాన్ని విని ఆనందించే వాళ్ళందరికీ కూడా నేను ఇక్కడి నుంచే కృతజ్ఞతలు తెలియజేసుకుంటున్నాను. చాలా ಸಂತೋಷಂ. ಹಾಗೆಯೇ ಕನ್ನಡದವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದರೂ ಕೂಡ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. 2ನೇ ಹಾಡೇ ನಾನು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡಿದ್ದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಶ್ರೀಕಾಂತ್ ಆ್ಯಂಡ್ ಶ್ರೀಕಾಂತ್ ಪ್ರೊಡಕ್ಷನ್ಸ್,
ನಕ್ಕರೆ ಅದೇ ಸ್ವರ್ಗ. ಅದು ಹೇಗೆ ಆಯಿತು ಅಂದರೆ, and the first recording I was singing in Telugu. For that, the veena player was one Sri Rangarao. He was elder cousin brother of Sri P.B. Srinivas. ಅವರು ನಾನು ಹಾಡಿದ್ದನ್ನು ಕೇಳಿಬಿಟ್ಟು ಮೊದಲು ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಿತಿನ್ 10 days I sang my Kannada song after singing a Telugu song. I said, sir, I don't know anything about Kannada. He said, even I don't know. I am doing first time music in Kannada. There will be a lyricist. He will teach us. Come. So that's how I started in Kannada. And then ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನಗೆ ಸಿಕ್ಕಿರೋ ಒಂದು ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯ, ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ಬೇರೆ ಯಾವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನನಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ಇದು ಸತ್ಯ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ವಾಟ್ ಐ ಆಮ್ ಸೇಯಿಂಗ್ ಈಸ್, now I don't know which is my mother tongue. My mother tongue is music. I speak with music, I talk with music, I converse with music. And if I can't say something from the bottom of my heart, and I will be acting on this stage. I am loved in Tamil Nadu, I am loved in Andhra Pradesh, I am loved in northern parts of India, I am loved in Kerala also. But I don't know why the Kannadigas have so much of love and affection on me. I don't understand. It is at least few percents more than all put together. I am very grateful to all of them. ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೇಳಿಬಿಟ್ಟು ಇಷ್ಟು ಸಾಲುಗಳಾಗಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪಯಣ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಆ್ಯಂಡ್ Malayalam I can't speak, but I have to say how I have been introduced to Malayalam film industry. Because my Anna, today every street has an Yesudas in Kerala, particularly in Kerala, because he is like God to them all. They dress like Yesudas, they want to sing like Yesudas, and that is the influence Dr. Yesudas has on all the music lovers in Kerala. When once he stepped into the playback singing arena, there was no other singer. It was only 1 to 100, it was KJ Yesudas. So when I was singing, I have sung Ayram Nilaveva to MGR sir, and father of A.R. Rahman, then he was Dilip Kumar, not A.R. Rahman. His father, Sri Shekhar, he was the arranger and conductor to all the Malayalam music directors. There was a song in film called Kadal Palam for Prem Nazir sir. Dasana was supposed to sing that number, and he was so busy, or he has gone for a concert to the different country, and Prem Nazir was there. He's the only person, I think nobody has acted at that many number of films like Prem Nazir, maximum number of films. So his dates are going off, the shooting has to happen. Then Mr. Shekhar took me to Devarajan Master, who was the music director of that film. He said, this boy is singing good. You please listen to him and let him sing this song. If you are not happy, we'll ask Das sir to come and dub his voice. He asked me in the beginning itself, is it okay with you because you are already an established singer in the other languages? I said, I love to do that. If at all I am singing a track for Das sir, it is more than sufficient for me. So that's how I sang that song, Kadal Palam, E Kadalum Maru Kadalum. Vailar sir has written the lyric. Devarajan Master liked this song. That's how I was introduced to Malayalam film industry. And let me come to the next line, because I have sung in about 14-15 languages, but the main other language was Hindi. In Hindi, I have sung in a lot of dubbed versions, from Tamil to Telugu, Manmadhalilai, all these things. When they were dubbed, I was singing. But the first break has come from Ek Duje Ke Liye. How did it happen? I was doing concerts in US. I was coming back to India. Those days there were no direct flights. இங்கிருந்து நேராக யூஎஸ் போகிறதுக்குள்ள பாம்பே ஆர் டெல்லி போய் தான் போகணும். ஸோ நான் அங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சி எல்வி பிரசாத் சார், தி கிரேட் மேன், doyen of Indian film industry. He found out my phone number in New York and called me and said, while going, you break your journey in Bombay, we have some job with you. Then I could guess. I was very happy, maybe that they want to give me a break in Hindi films. So he himself came to the airport, picked me up and take to his home.
I still remember who drove that song. Manohar Prasad was the driver. He was a young kid at that time. So he took me to Lakshmikant's composing room, and Lakshmikant asked me, they didn't know who is S.P. Balasubramaniam then. I was not even that big. I might have sung about 500 to 600 songs. I sang some Hindi numbers. They said, okay, but they were not happy. Lakshmikant was not happy because he was worried that my pronunciation might not be okay in Hindi. But what I sang, my pronunciation was okay for the audition also, but still they wanted Kishorji or Rafiji to sing in that film. I first said, thank you very much, sir, for listening to me. And even L.V. Prasad, sir, didn't want to go against the wish of the music director. But Mr. Balachandra was very, very adamant. He said, Balu should sing to the character Balu in my film. Parocharitra hero's name is also Balu. And in this film also, Kamal Haasan is acting, and SPB should sing for him. But still they wanted to convince him. Then he said, yo, my character himself is from Tamil Nadu. அவனுக்கு கடைசி வரலாம் ஹிந்தி பேசவே தெரியாது படத்தில். கடைசியில் தான் ஹிந்தி வரும். ஒருவேளை ஆக்சென்ட் இருந்தாலும் என்னையா தப்பு அதில்? கடைசியில் அந்த பாட்டு பாடுறதுக்கு இவனுக்கு டெஃபினட்டாக பாடுவான். And ultimately said one word. If Balu is not singing, think of different director for this film. That's what he said. Can you believe my luck? Why should Balachandra say that Balu is not singing for Ek Duje Ke Liye? I am not going to direct this film. To whom he was saying? To L.V. Prasad, the doyen of the film industry. That's how I entered into the Hindi filmdom. And for my first song itself, I got my national award for Ek Duje Ke Liye, Tere Mere Beech Mein. And the Lakshmikant parallel, who were not very pleased with my singing at that time, within 1 year, I could sing at least 50, 60 songs for them. They were saying that we had never come across such a playback singer. How lucky I am. I don't say that I had been such a great singer or I impressed them or whatever it is. Why I am mentioning all these things is, in every aspect of my introduction or singing in different languages, there was a luck factor helping me. You have to believe in that. If Murali was not there, my first recording would not have happened. If Rangarao was not playing in that recording, I could not have entered into Kannada industry. Had Mr. Shekhar has not taken me to Devarajan Master, I would not have sung in Malayalam. And had Balachandra said, no, without Balu, I will not direct this film, I would not have sung in Hindi films. So what I ultimately want to tell is, so many people make one artist. No artist is by himself. He may be great in talent or whatever it is. But so many people have to nurture him, nudge him. அவனை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து అత్తన పేరోட ఒత్తుழைపు இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. అంతమంది కలిసి పనిచేసి ఒక్కడి మీద ప్రీతితో ప్రేమతో వాడిని ముందుకు నడిపించకపోతే ఏమీ జరగదు. ಏನೂ ಆಗೋದಿಲ್ಲ. ಇಷ್ಟು ಜನರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಏನೂ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ದಟ್ ಈಸ್ ವೆರಿ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಐ ಫೀಲ್ ಐ ಆಮ್ ಅನ್ ಅಮೇಜ್ಮೆಂಟ್ ಟು ಮೀ. ಐ ಆಲ್ವೇಸ್ ಫೀಲ್, ವಾಟ್ ಈಸ್ ದಿಸ್? ಐ ಕೆನಾಟ್ ರೈಟ್ ನೋಟೇಷನ್ ಈವನ್ ನೌ. ಹೌ ಕುಡ್ ಐ ಸಿಂಗ್ ಸೋ ಮೆನಿ ಸಾಂಗ್ಸ್? How was it possible? How did it happen? So then I believe there is a purpose in my life. There is a purpose in my birth. I have left something not complete in my last birth. He said, go, complete this, take the blessings of all the people and come back. That's why in my yatra, I am here. I am 70 now. I am in the twilight zone. Actually, we are all either professionally or even age-wise, we are all living on bonus. So I'm happy I'm able to sing still. At least I am recording one song, whether it's a devotional song or a television song or a film song or whatever it is, I am still singing. And how grateful I should be to the Almighty and to my parents who have given me this great birth, and to particularly Mr. Kodandapani, because I went to all the music director asking for a chance. I didn't go. He found me, brought me and gave me a break. He was my mentor. And to all my senior singers, they taught me how to stand before a microphone. Headphone unna ennanu theriyadu sir.
ஹெட்ஃபோன் எப்படி போட்டுக்கிறது, அதில் என்ன கேட்கும், அதோட இணைத்து எப்படி பாடணுன்றது கூட தெரியாது. அன்றைக்கி சுசீலம்மா, பிபி சீனிவாஸ் சார் ரொம்ப கிட்ட போகக்கூடாது, மைக் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஹெட்ஃபோன் எப்படி போட்டுக்கணும், என்ன சமாச்சாரம்னு சொல்லி கொடுக்கலன்னா அது ஆல் தீஸ் பீப்புள். ஜானகி அம்மா வந்து ஃபஸ்ட் டு ஒரு விதை போட்டது என் மனசில். நான் when I was 16 or 17, I was singing in a competition in கூடூர், இங்கேருந்து பக்கத்துலேயே ஜங்ஷன். அந்த அம்மா கேட்க வந்து, நீ வந்து சினிமாவில் ரொம்ப பெருசாக வருவேயா, நீ போய் சினிமாவில் பாட முதல்ல போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேளுன்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். என்னம்மா அது, ஏதோ ஒரு ஒரு காம்படிஷனில் பாடுறது கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னை படத்தில் பாட சொல்கிறீங்க, எப்படி முடியும்? எனக்கு இசையே தெரியாது, நான் பயிற்சியே செய்யலை. I said, I am not a trained singer. How could I sing in films? She said, even I am not trained. I thought she was kidding. நீங்கள் என்ன சிங்கார வேலன் எல்லாம் பாடிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரைனிங்கே இல்லைன்னு அப்படி. ரியலி ஐ எம் நாட் ட்ரெயின் சிங். சம் பீப்புள் ஆர் பிளெஸ்ட். ஐ see something in you. You please try. You will come up. That is the first seed was put in my brain. And all my senior singers, all of them helped me a lot. I could learn so much from them. Everybody loved me. Because people always think that when a new singer is coming, the coming up very fast, all the senior singers will have bad feelings about it. Not even a single person had that. I was blessed by everybody. I was so comfortable with everybody. Everybody was so comfortable with me, either here or in Bombay and anywhere. And that's why I said my life for me itself is a very amazing life. I dubbed to lots of people, particularly to my other younger brother, Kamal Hassan. அவனுக்கு நூற்றுக்கணக்கான படத்தில் வந்து நான் டப்பிங் சொல்லியிருக்கிறேன். ஆந்திராவில் வந்து இப்போ ஒரிஜினலாக அவர் பேசினா கூட அது இல்லை, பாலு வாய்ஸ் இருந்தால்தான் கமல் பேசின மாதிரி இருக்குன்ற அளவுக்கு he has given me opportunities. And I dubbed for so many artists. I dubbed for Rajinikanth. I dubbed for Anil Kapoor and so many, Vishu sir. And Rajendra, இவங்களெல்லாம் தெலுங்குல, and Bhagiraj sir, and Kulbhushan Kharbanda, and I dubbed to Ben Kingsley when Gandhi was dubbed into Telugu. I dubbed to him. I didn't know how I did this, and I acted in films. I know I'm a comfortable fellow before camera also, but enakaga some beautiful roles were given. And I enjoyed doing that also. அண்ணா சொல்லுவார், தாஸ் சார், அப்படி ஏண்டா கடவுள் வந்து நல்ல குரல் கொடுத்துருக்கான், நீ நல்லா பாடுற, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போதாதா, அந்த வெயிலில் இங்கெல்லாம் போய் நீ நடித்து ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார் யேசுதாஸ் சார். அவர் சொன்னது உண்மைதான். சரிண்ணா, நான் பண்ணலைன்னு முடியல எனக்கு. I didn't know what I was doing. Even now, I don't know how I go to the microphone, how I learned the song and how I sing. It's something astounding for me also. So many things had happened in my life, and married very early, and I have 2 kids. And எல்லாருமே வந்து சரண் அப்பா மாதிரியே பாடுறாரு, அவர் ஏன் அவனை என்கரேஜ் பண்ணுறது இல்லைன்னு. நான் இதுவரையிலும் என் குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட யாரையும் கொண்டு போய் நான் சினிமா துறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் கிடையாது, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னதும் கிடையாது. இப்போ ஏதாவது கிடச்சி அவங்களுக்கு பேர் வந்திருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் their toiling, that's all. They went and said, I told to my son only one thing: if you go for an audition to a music director, there are 10 people standing in the queue, you are the 11th one, because you are son of SPB, they will call you for the audition first, but you have to prove yourself how good you are in the audition, that's all. So அவன் ஆடிஷனுக்கு போகாமலே அவனுக்கு அவகாசம் கிடைச்சது. இளையராஜா has given him break in Tamil, and A.R. Rahman also given him good songs, and Telugu also he was encouraged. Though he has not sung so many number of songs or whatever it is, then he has acted in some films, and he has produced some wonderful films, very, very nice films. Though we have not made money, that's not the question, but very interestingly intelligent films he has made. And I'm proud with whatever he has done, and he is leading his own life. God bless him. And in the world tour, totally plan panni, very professionally is being done by Charan and his entourage, all his friends, I should say, because they are young kids. I'm thankful to you all. So many people are there. Like today, this fellow, I'll call him, very organized mafia. He always will have
20 people with you. ஒரு படையை கொண்டு வந்து வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. யூ ஹாவ் டு சே டூ வாட் எவர் ஹீ ஆஸ்க்ஸ். இல்லைன்னா கமல்லையே வந்து கோணிக்குள்ளே போட்டுற முடியுமா? ஸோ ஐம் தேங்க்ஸ் டு யூ அண்ட் டு ஆல் தி ஸ்கிரைப்ஸ் ஹூ எவர் ஹவ் கம். I think I have opened my heart and spoken. If you want anything else, you can ask me. I will tell you. And I'm happy Lakshman and Ram are here. So nice of you. தாஸ் அண்ணா நாங்கள் சேர்ந்து முதல்ல நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு இவங்க தான் காரணம் ஸ்டேஜில். அண்ட் நூற்றுக்கணக்கான ப்ரோக்ராம்ஸ் இவங்களுக்காக பாடிருக்கிறோம். சார், கடந்த 50 வருஷமாக பல மொழிகளில் பல ஆயிரம் பாட்டு பாடிருக்கீங்க. அந்த 50 வருஷம் திரும்பி பார்க்கும்போது நம்ம சாதிச்சிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு உங்களுக்கு எது வந்து நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் அதுதானே சொன்னேன் நான். இதுவே எனக்கு இருக்கிற இவ்வளவு நாலேஜுக்கு இவ்வளோ தொலைவு வந்திருக்கிறது பெரிய திருப்தி சார். எங்கேயுமே அசந்திருப்தின்றது கிடையவே கிடையாது. நான் இப்போ கூட கால்குலேட் பண்ணி பாடும்போது நிறைய பாட்டு நல்லா பாடிருக்கேன். எனக்குன்ற ஒரு பாணி இருக்குது. நான் எத்தனை பாட்டு கெடுத்திருக்கிறேன்னு கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டுமே இல்லாமல் என்னுடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எனக்கு என்ன தெரியாதோ அது எனக்கு தெரியும். தாசண்ணா மாதிரி மேடையில் போய் நான் பாட முடியுமா? என்னால் முடியவே முடியாது. நான் அந்த ரோலை உட்கார்ந்து அவர் பார்த்து ரசிக்க முடியும் தவிர எனக்கு அந்த தகுதி கிடையாது. எனக்கு வேறு ஏதோ தகுதி கொடுத்தார் கடவுள். எனக்கு என்ன தெரியணுமோ in that arena, in that territory, I try to be the good, if not the best. That's all. I can say I am one of the finest singers. I don't say that I am the best, but I am one of the finest singers. எனக்கு கொடுத்த அவகாசங்களுக்கு, the opportunities I have been given, I have utilized it to the hilt, to the best, and I made justice to those songs. That much I can confidently say to you all. ஆமாங்க. இல்லை, வெளியே வந்த படம் ஹோட்டல் ரம்பான்றது ஒரு படம்ல பாடின அந்த படமே வெளியே வரல. அந்த கஷ்டத்தை எதுக்கு சொல்லணும்? இப்போது நானும் எல்லாரீஸ்வரி அம்மா சேர்ந்து பாடினோம் ஒரு அதுதான் முதல் பாட்டு சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம். அதுவும் 1969 அந்த படமே வெளியே வரல. அதுக்கப்புறம் உடனடியாக எனக்கு முதல் அவகாசம் வந்து சாந்தி நிலையத்தில் தான் கொடுத்தார் விஸ்வநாதன் சார். அதுக்கு முன்னால் தி பெஸ்ட் பார்ட் இஸ், அவர்கிட்ட என்ன ஆடிஷனுக்கு கொண்டு போனவர் வந்து பரணிக்குமார்னு சொல்லி பப்ளிசிட்டி, ஃபென்டாஸ்டிக் பப்ளிசிட்டி ஆர்டிஸ்ட், சித்ராலயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டி டிசைனர். உபால்டுக்கும் சீனியர் அவர். அதுக்கு முன்ன உபால்டுன்னா யாருன்னு இப்போவும் தெரியாது எனக்கு. தேவர் ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் போஸ்டர் ஆர்டிஸ்ட். அப்போது தெலுங்கில் நான் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு பரணிக்குமார் என்ன பண்ணாருன்னா, ஐயோ நீ தமிழில் கூட பாடினா எனக்கு தமிழ் வராது சரியா, பக்கா கோல்டி சார், ஆந்திராலேருந்து வந்தவன். ஸோ பரவாயில்ல போகலான்னு சொல்லிட்டு ஹி டுக் மீ டு ஸ்ரீதர் சார். ஹி வாஸ் ஷூட்டிங் நெஞ்சிருக்கும் வரை இன் பரணி ஸ்டுடியோஸ். அந்த லானில் டீ பிரேக்கில் வந்து நின்றுட்டு அங்கே ஒரு ஹிந்தி சாங் பாடினேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். தெர் வாஸ் மேஜர் சுந்தரராஜன் ஆல்சோ. அவருக்கு ஹிந்தி மேலே பற்று ஜாஸ்தி, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்ரீதர் சார் வந்து நல்லா பாடுறான் பையன், ஆனால் என் மியூசிக் டைரக்டர் தான் ஓகே பண்ணணும். நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் ரிஹர்சல்ஸ் இருக்குது, விஸ்வநாதன் சார் வருவார், கொண்டு வா இந்த பையனன்னு. அங்கே போனேன். அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரா நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு 45 பேர் 50 பேர் உட்காந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் உட்காந்து யார் பாட சொன்னாலும் முதல்ல ஹிந்தி தான் பாடுவேன். எனக்குன்னு ரஃபின்னா அவ்வளவு, இன்றைக்கும் அவ்வளவு பைத்தியம் எனக்கு. அது பாடினது. சரி தம்பி தமிழ் ஏதாவது பாடுங்கன்னா, யாராவது பக்கத்தில் சொல்லுங்கள் எனக்கு வார்த்தை தெரியாதுன்னா யாரோ புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சித்ராலயா ப்ரெஸ் இருந்தது கீழே, அவங்க பிரிண்ட் பண்ணதில்லை. அங்கே ஒரு பையன் ரொம்ப பாடுறான், அந்த பாட்டு புக்கெல்லாம் வச்சுருக்கான்னு சொல்லி ஏவிஎம் ராமு படம் புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தமிழ் படிக்க வராதியா அப்படின்னா அவர் சொல்ல நான் தெலுங்கில் எழுதி நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு பாடினேன். ரொம்ப ரசித்தார். ரொம்ப அழகாக பாடுற, ஆனால் தமிழ் இப்படி நீ உச்சரித்தேன்னா உன்னையும் என்னையும் கல்லால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில். முதல்ல தமிழ் ஒழுங்காக அட்லீஸ்ட் பேச கற்றுக்கோ, அதுக்கப்புறம் வா என்கிட்டேன். 2 வருஷம் தைரியம் இல்லை போகிறதுக்கு. பரணி ஸ்டுடியோவில் நான் ஒரு தெலுங்கு பாட்டு பாடி வெளியே வந்துட்டுருக்கிறேன். அண்ணா வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறாரு. திடீர்னு ரொம்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நடப்பார். அவரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பார், இந்த வேஸ்ட்டு மேலே கட்டிக்கிட்டு. தம்பி நீ பாலசுப்ரமணியம் தானே என்னார், எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டார் பாருங்க, 2 years. ஆமாம் சார். ஏன் அப்புறம் வந்து என்னை பார்க்கல அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் தமிழ் கற்றுக்க சொன்னீங்க, நான் போஸ்டர் பார்த்தே தமிழ் எல்லாம் இப்போ நல்லா பேசிட்டு இருக்கிற நீ,
நீ நல்லா இருக்க தமிழ், நாளைக்கு வா அந்த இடத்துக்கு வா, உனக்கு நான் பாட்டு தரேன். அப்படி உடனடியாக அந்த ஹோட்டல் ரொம்ப பாட்டு ரெக்கார்டும் பண்ணோம். அது ஆனதுக்கப்புறம் சாந்திநிலையம் வந்தது. அதுக்கப்புறம் 2-3 பாட்டு ஆனதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1000 நிலவேவா எனக்கு முதல்ல கொடுத்தாரு. அதை பற்றின சமாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் டைஃபாய்டு வந்தது, அதுக்காக ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி எனக்காக அவர் சொன்ன அந்த அந்த செய்தி இன்றைக்கும் மறக்க மாட்டேன் நான். ஹவு கிரேட் பீப்புள் ஆர் பார்ன், தே ஆர் நாட் மேடு. நான் சொன்னேன், சார் இந்த பாட்டு இல்லைன்னு இன்னொரு பாட்டு கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஷூட்டிங்கே போஸ்ட்போன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணிங்கன்னா எனக்கு நம்ப முடியலன்னா, இது கேட்குறதுக்கும் பயம். அவரோட எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தார், மருந்து பாட்டில் வச்சுக்கிட்டே ஏவிஎம்மில் ரெக்கார்டிங். அவர் என்ன சொன்னார்னா, நீ காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னேன், நீ போய் 1000 நிலவேவா எங்கள் ரிஹார்சல்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பாடி காட்டியிருப்ப, நாளைக்கு படத்தில் எந்த காரணத்தினாலையும் இந்த பாட்டு வரலன்னு வச்சுக்கோ, நீ பாடினது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு அவங்க நினைப்பாங்க. அது பப்ளிசிட்டி ஆகிடுச்சுன்னா உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அது. அதனால் நான் இந்த பாட்டு உங்ககிட்ட தான் பாட வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1 மந்த் போஸ்ட்போன் பண்ணேன் அப்படின்னாரு. யார் சார் நினைப்பாங்க? who should think like that? ஆஃப்டர் ஒரு பொடி பையன் அதையும் எப்படி கேட்டார் என் பாட்டு? அவர் ஏவிஎம்மில் செட்டில் உட்காந்து ரெக்கார்டிங்காக ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் சாயங்காலம் டீ டைமில் அந்த வேப்ப மரத்தை நிழலில் உட்காந்துருக்கார் டீ சாப்பிட்றதுக்கு. ஏவிஎம் அப்போ ஏசி தியேட்டர் கிடையாது, இட்ஸ் அன் ஓப்பன் தியேட்டர். நான் நீரும் நெருப்பும் பாட்டும் தெலுங்கில் டப் பண்ணுறாங்க, நானும் ஈஸ்வரி பாடுறேன். அந்த பாட்டு கேட்டு இது நம்ம பாட்டாக இருக்கு, பட் வாய்ஸ் வேறு விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேறு யாரும் அனுப்பிச்சு அந்த யார் பாடுறான்னு பார்த்துட்டு வாண்ணா. யாரோ ஒரு சின்ன பையன் சார், இன்ஜினியரிங் படிக்கிறான்னா, தெலுங்கு பையன் பாடுறான். அவ்வளோதான், சும்மா இருந்துட்டார். கம்போசிங் நடக்கும்போது மாமா மியூசிக் டைரக்டர் கேவிஎம் சார் அவர் வந்து, யாரோ இந்த பையன் பாலசுப்ரமணியன் பாடுறானே எப்படின்னா, நல்லாவே பாடுறான் சார், எங்கிட்ட தெலுங்கில் பாடிருக்கான், இந்த பாட்டு அவங்ககிட்ட பாட வைக்கலாமா அப்படின்னார். கேவி மாதவன் சார் எப்படின்னா, யார் கொண்டு வந்து பாட வைக்க சொன்னாலும் சரின்னு வர சொல்கிற, வேண்டான்னு சொல்லவே மாட்டார். நிச்சயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா என்னன்னாங்க. அப்படி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ ஆல்வேஸ் லக் played a great part in my life. இந்த மாதிரி பெரிய நீங்கள் வந்து உச்சியில் இருந்தப்போ வந்து நீங்கள் பாடின ஒரு பாட்டு உங்கள் வாய்ஸ் வேணாம்னு சொல்லி ஒரு பாட்டு பார்த்தேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டர் போகும்போது மனோவோ அப்போது யாரோ அப்கமிங் சிங்கர்ஸ் ஒரு பாட்டு பாடினாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, இன்னும் பேர் இல்லாத ஆள் பாடினாலும் சரி, பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ஒரு பேருக்காக எஸ்பிபிக்காக நாம் பாடினோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாட்டு கேட்ட உடனே நான் சொல்லுவேன், இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பாட்டு ஏன் நீங்கள் கெடுக்கணும்? இல்லை சார், நீங்கள் டைட்டில் கார்டில் என் பேர் இருக்கு இல்லையா, நான் இன்னும் நிறைய பாட்டு பாடுறேன், இந்த பாட்டு தயவு பண்ணி அவங்களே வச்சுக்கோங்க, அவங்க வாய்ஸே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பொழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேனே தவிர, நான் ஐ நெவர் எவர் எனக்கு தெரியாமல் அவங்க பொய் சொல்லி என்கிட்ட பாட வச்சுருந்தா நான் பண்ணலை. அந்த மாதிரி என் பாட்டு நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நடந்திருந்தால் நான் நன்றாக பாடவில்லை, வேற ஒருத்தர் அது இன்னும் நன்னாக பாடியிருந்தாருன்னா அதுக்கு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுறது கிடையாது. If I had not done justice to a song, if somebody else has done better than me, everybody has a right to do that. பட் அப்படி நடந்த சம்பவம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் இப்போ அந்த பாட்டு ஸ்டேஜில் பாடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக பத்திரமா பாடுறேன். தனியாக சொல்கிறீங்களா? ஓகே. திறமைக்கு கம்மியே கிடையாது சார். இப்போ இது வந்து நான் ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக உங்களுக்காக ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்கிறதில்லை. There are wonderful singers even today, but the technology is misused. That is the only thing. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏறத்தாழ ஒரு 20-25 சிங்கர்ஸ் இருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ். எத்தனை பேருக்கு லாங் டைம் டேபிள் கிடைக்குது? தி ப்ராப்ளம் இஸ் they are used in a film or couple of films and then some other new voice is brought. அது என்ன வெரைட்டிக்காக கொண்டு வர்றாங்களோ தெரியல. பழைய காலத்தில் வந்து ஒரு படத்தில் 4 பாட்டு இருந்தால் ஹீரோவுக்கு 4 பேர் பாடினதும் உண்டு, அதுவும் பரவாயில்ல. இப்போ ஒரே பாட்டு 3 வாய்ஸில் பாட வைக்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஒன். எஸ், இந்த டெக்னாலஜி இருந்திருந்தால் நாங்கள் கூட பயன்படுத்தியிருப்போம் அப்போது. பட் எந்த அளவுக்குன்னா,
லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல பாட்டு அழகாக வந்து எங்கேயோ ஒரு சின்ன பிழை நடந்தது, அதனால் ஆர்கெஸ்ட்ராவுக்கோ இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டுக்கோ தொந்தரவுன்னா அது வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக we could have definitely utilized the டெக்னாலஜி. இப்போ என்ன ஆகுதுன்னா டெக்னாலஜியை வச்சே பாட்டு பண்ணுறாங்கன்னா தட் இஸ் பெயினிங். பட் டேலண்ட்டுக்கு மட்டும் கிடையவே கிடையாது சார். ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஃபிமேல் சிங்கர்ஸ் இருக்காங்க, மேல் சிங்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்போ வர ஜெனரேஷன் வந்து ரொம்ப ட்ரெயின்டு சிங்கர்ஸ் வர்றாங்க, நல்ல பேசிக்காக தியரி தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க எல்லாரும். தொண்டன்றது அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ, தட்ஸ் அ காட் கிவன். ஒரு யேசுதாஸ் ஒரு பாலசுப்ரமணியம் மாதிரி வாய்ஸஸ் இனி வரும். நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக சொல்கிறேன். A voice like Soundarajan or Yesudas or SP Balasubramaniam, PB Srinivas or Janaki Amma, Susila Amma, these are all the rare creations of God. அந்த மாதிரி திரும்ப கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னும் இருக்கிற ஒரு 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 சிக்கலான சூழ்நிலை என்னன்னா, பர்டிகுலர்லி ஃபிமேல் வாய்ஸ் கேட்கும்போது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. பிகாஸ் எவ்ரி வாய்ஸ் சவுண்ட்ஸ் சிமிலர் டு எவ்ரி திங். ஆனால் டேலண்ட்டுக்கு குறையே கிடையாது. என்ன செய்யணும்னா ஒரு 4 சிங்கர்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நிறைய அவகாசம் கொடுக்கணும், நிறைய நிறைய நல்ல பாட்டுகள் கொடுக்கணும். இப்போது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எப்படி வருது சார்? இப்போ சாந்த நிலையத்தில் இயற்கையனும் இளைகணுன்ற ஒரு அமோகமான ஒரு கம்போசிஷன். அந்த கம்போசிஷன்னால தான் நான் நல்லா பாட முடிஞ்சது. பீப்புள் குட் நோ தட் தெர் இஸ் அ சிங்கர் கால்ட் SP பாலசுப்ரமணியம். இப்போது நல்ல பாட்டுகள் வருது, ஆனால் நம்மதுன்றது வந்து கம்மியாக இருக்குது சார். நம்ம இண்டியனிசம்ன்றது காலகட்டத்தில் மாற்றங்கள் வருது என்னமோ தெரியல. இப்போது வயலின் இஸ் நாட் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம கர்நாடக இசைக்கிலேயே அதை பக்கவாத்தியமாக யூஸ் பண்ணுறோம். அண்டு ட்ரம்ஸ் நம்மது கிடையாது, பியானோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. பழைய காலத்தில் எடுத்த பாட்டெல்லாம் கூட நீங்கள் தியாகராஜ பாவத்தார் பாட்டு முதல் கொண்டு எடுத்திங்கன்னா வயலின் இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, சில பாட்டுகளில் பியானோ எல்லாமே இல்லவே கிடையாது. அது சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருந்தது. அது எப்படி பயன்படுத்தினாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து யாவதி மெனோஹின் வயலின் வாசிக்கிட்டு அவர் வந்து நம்ம மியூசிக் வாசிக்கும் போது அழகாக இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்காக திருப்பி அதில் நம்ம மியூசிக் வாசிக்கக்கூடியவங்க வந்து மேதைகள் பிறந்திருந்தாங்க. ஒரு மேண்டலின் இஸ் அ பெர்ஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் வந்து ஒரு ஸ்ரீனிவாஸ் வந்து எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. அது சரோட் பெர்ஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி இருக்கிறது. சாக்ஸோஃபோன் அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் நாட் அவர்ஸ், அக்கார்டியன் இஸ் நாட் அவர்ஸ். பட் அதில் வந்து எவ்வளோ அழகாக நம்ம இசையை வந்து நம்ம அதில் கம்போஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னு. நம்ம கலர் கம்மி பண்ணாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அழகு ஊட்டினாங்க, அழகு ஏற்றினாங்க, ஜாஸ்தியாக மெருகூட்டினாங்க. இப்போ வந்து டோட்டலாகவே சில பாட்டு கேட்கும்போது தி வெஸ்டர்ன் எலிமெண்ட் இஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்மதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம். என்னுடைய ஒரு 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 விண்ணப்பம் என்னென்னா, எல்லாருக்கும் இப்போ கூட லைவ் ரெக்கார்டிங் பண்ணலாம் எல்லாரையும் வச்சு. என்ன இப்போ ஒரு சாங் ஃபுல் ஷேப் கிடைக்கிறதுக்கு வந்து இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டேஸ். நாங்கள் இளையராஜா அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணும்போது கூட அவரோட காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 1:30 we used to finish the total song. The director was taking the full mixed song along with him for the shooting purpose. இப்போ நிறைய இவ்வளவு பெரிய மிக்சர்ஸ் எல்லாம் வச்சு 5-6 பேர் உட்கார்ந்து பண்ணும்போது கூட இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட். அதுதான் எனக்கு புரியல. டெக்னாலஜி உபயோகிக்க வேண்டியதுதான். கடவுள் ராமருக்கு வந்து அவர் தபஸ் பண்ணும்போது சிவன் பிரம்மாஸ்திரமோ பாசுபதாஸ்திரமோ கொடுக்கும்போது அவர் இலங்கையில் போருக்கு போகும்போது சிறு அரக்கன்கள் மேலெல்லாம் கூட அது உபயோகிக்கல. அவர் கடைசியில் வந்து ராவணர் மேலே தான் அதை உபயோகித்தார். ஸோ டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அட் திஸ் ஏஜ் ஃபார் மீ ஆர் தாசன்னா we may not have that strength of 70 and he is 70 plus. We may use technology little more than what we should do now. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாட்டோம். நல்லா பாடிட்டு ஒரு பல்லவிலாம் ஃபுல்லாக பாடலாம், ஒரு சரணம் பாடலாம். எங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த்துக்காக அது உபயோகப்படுது. பட் வரவங்களே வந்து நேராக மைக்கிட்ட போய் ஃபஸ்ட் 4 bars போடுங்க, அது மட்டும் பாடுறேன், நெக்ஸ்ட் 4 bars அப்படி பாடக்கூடாது. அது இப்படி செய்யக்கூடாது. டெக்னாலஜி வந்து பாட்டுக்கு அழகு கொடுக்கணும், வார்த்தை என்னன்னு புரியணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டெக்னாலஜினால கெடுதல் கிடையாது, அது உபயோகிக்கிற விதத்தில் தான் கெடுதல் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். டேலண்ட்டுக்கும் குறை கிடையாது சார். தெர் இஸ் ஃபென்டாஸ்டிக் சிங்கர்ஸ், தே ஆர் தேர். நீங்கள் சேர்ந்துருக்கோம் எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த பரந்தாமனுக்கு எங்களுடைய பிரார்த்தனையை அர்ப்பித்துக் கொள்கிறோம்.
that today everything, everything happens, controls by the ultimate God. I'm so grateful to Him that He given me the most, His blessings, that is music. And He is also a part of it. And He is not only my brother, actually I don't have any words to say. Brother means, that is actually different. But Ekam actually, Dvaitam illa. Dvaitam, not two. We are one actually. We came through this part of music. So she is the Blessed Mother for us, the Saraswati. And he mentions always, he never learned. He never learned anything. Should not say that. Janma Janma, he did learn from so many experiences, and he reached in a position, very high position. Position means, not that, the musical position, I mean, the way, what he did in front of the world, everybody felt it, everybody knows it. So what I am telling, he need not to say, repeat it again, that everybody knows that he is the great singer. Why? The blessings of the Saraswati Devi. And one thing I'll tell you, today happened to be my birth nakshatra. This is not fixed to anybody. That is fixed by the eternal power. And actually, it started now in the evening, and it ends in the morning actually. And I'm so happy that I could come with my own Balu. From my heart, I am blessing my prayers to the family, and both should be happily live more and more and more for the music. And of course, son also. So many programs, so many. When I got a concert, I never moved from home. This is the only one made me to come here. Means that I'm not telling proudly. I'm not doing that. No, the respect which I give to Saraswati Devi. That today I got a concert. I never go to anywhere. But today why I came means, my own Balu. For him I came. And such a feeling he made it me. I don't know what I'm going to, I couldn't, I'm controlling actually. I'm controlling a lot of things. Why, I can't express any more and be always with love and affection. One incident I will tell you. In Paris, like program mudinju. Nothing, everybody, after the program, nobody will look after us. Their problem is over, then our program is over, and no food at all at hotel. And I just thought that, okay, what is in it? In my life, I lived without food for 3 days. So that practice given me one day, night, nothing will happen. And I just tried with the apple and just started to sleep. Then suddenly some voice came outside. Room service. But actually, a different sound. But he never produced his own sound. Then I can understand. That is Balu. But suddenly, ஏதோ ஒரு mimic பண்ணிட்டு room service ன்னு சொல்லிட்டு திறந்த உடனே Balu was waiting with a rice and rasam and all those things. Thought, is it
ஒரு இன்னொரு ஒரு கர்ப்ப பாத்திரத்தில் பிறந்தா தான் பிரதர் ஆகுமா? இல்லை. தட் இஸ் த சின்சியாரிட்டி ஹி காட். அண்ட் அந்த சாப்பாடுன்னா மறக்கவே முடியாத சாப்பாடு, ருசியுள்ள சாப்பாடு லைஃப்பில். எனக்கு எவன் வந்து போட்டாலும் அது வராது. அதுதான் எனக்கு என்னுடைய தொட்ட தம்பி. நிறைய தம்பிங்க இருக்காங்க, நிறைய தம்பிங்களெல்லாம் இருக்கும். பட் ஆக்சுவலி ஹீ இஸ் மை ஓன் தம்பி. தட்ஸ் த ஒன்லி திங் ஐ கேன் சே. அண்ட் ஐ ப்ரே த ஆல்மைட்டி காட் give him the strength and happiness in his life. That's the only prayer I can do. Thank you so much.